guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தூதுவளை கீரை தோசை. இந்த தோசைக்கு தேவையான பொருட்கள்: தூதுவளை கீரை, புழுங்கல் அரிசி, சீரகம், மிளகு, தேவையான அளவு உப்பு. இந்த தோசை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இதுதாங்க தூதுவளை கீரை. இதை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இந்த கீரையில் முள் அங்கங்கே இருக்கும். இதை பார்த்து காம்போட போடுங்க. தேவையான அளவு புழுங்கல் அரிசி எடுத்து அரைக்க 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற போட்டு எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் பாதி அரிசி மீதி பாதி கழுவி வச்சு கீரையை சேர்த்துக்கோங்க. இதுக்கு 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, தேவையான அளவு உப்பு. இப்போ இதை எல்லாத்தையும் தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாவை எப்பயும் மாதிரி தோசை மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். இந்த தூதுவளை கீரை மருத்துவ குணங்கள் கொண்டிருக்கு. சளி, இருமல், தலைபாரம் இவற்றை போக்கக்கூடியது. இந்த தூதுவளை குழந்தைங்களுக்கு பசி உணர்வை தூண்டக்கூடியது. ஸோ நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு 2 முறை செஞ்சு கொடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ஹெல்த்தி ஃபுட் டிப்ஸ் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ தூதுவளை தோசை ரெடி.